ஒரு விஷயத்த ரொம்ப ஃபோக்கஸிவாக, ரொம்ப அட்டென்டிவாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் சொன்னோம்னா மன விழிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்ம ஊரில் யோகா இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் போனீங்கன்னா மனதை கட்டுப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது சரியா அப்படின்னு கேட்டால் தப்பு. மனசை கட்டுப்படுத்தலாம் கூடாது. மனம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்மளுடைய அறிவின் ஒரு பகுதி தான் மனம். ஓகேங்களா? சிந்தனையின் ஒரு பகுதி தான் மனம். ஓகேங்களா? சிந்தனை அப்படிங்கிறது மூளை சார்ந்த விஷயம். அப்போ யோகா அந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மனதை கட்டுப்படுத்த சொல்றாங்க. அப்போ மூளையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்டைரக்டா சொல்றாங்க, மரணத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க. சராசரியா மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 72,000 சிந்தனை வருதுன்னு சொல்றாங்க. ரேண்டமா நிறைய சிந்தனைகள் வருதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஃபாஸ்டா நம்மளுடைய மனம் சிந்திக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னோம்னா நம்ம உணர்வற்ற நிலையில மரணத்தை நோக்கி தான் போற மாதிரி இருக்கும்.